ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு வந்து தக்காளி, வெங்காயம் போட்டு ஒரு சாதமும், அ தயிர் சாதம் தான் இன்னைக்கு நம்ம வீட்டு மெனு. ரொம்ப ஈஸியா நம்ம செய்றது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. சாதம் தனியா குக் பண்ணி வச்சாச்சு. ம் வதக்க வேண்டிய பொருட்கள்லாம் கரெக்ட்டா காமிச்சிட்ருக்கேன் பாருங்க. ஒரு பெரிய பாணலில வந்து பிரிஞ்சி இலை, சீரகம், சோம்பு, கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச பின்னாடி 2 வெங்காயத்த நீல வாக்குல வெட்டி நல்லா போட்டு வதக்குங்க. அது பாதி வதங்கின அப்புறம் வந்து ஒரு 4 தக்காளிய போட்டு வதக்குங்க. அதோட உங்க காரத்துக்கு ஏத்த மாரி பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் 3 மிளகா போட்டுருக்கேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 1/2 டம்ளர் சாதம். அதனால வந்து 3 மிளகா போட்டுருக்கேன். பின்னாடி நம்ம வந்து மிளகா பொடியும் சேர்க்க போறோம். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க போட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம், பச்சை மிளகா போட்டிருக்கேன். நல்லா வதங்கிட்டுருக்கு. வதங்கிட்டுருக்கும்போது நம்ம தக்காளி கட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளியும் சேர்த்துட்டு 2ம் நல்லா வதங்கறதுக்கு உப்பு போட்டுடலாம். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இதிலேயே போட்டுடலாம் இப்ப. அதோட மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, கரம் மசாலா பொடி எல்லாமே இப்ப சேர்த்துடலாம் நம்ம. நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தக்காளிலாம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் பார்ப்போம். பூண்டு, இஞ்சி தேவைப்படுறவங்க இந்த சமயத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மூடி வச்சு வதக்கியாச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்துல நம்ம ஏற்கனவே குக் பண்ணி ஆற வச்சிருந்த ரைஸ வந்து ஆட் பண்ணிடலாம். சாதத்த போட்டு ரொம்ப கிளறக்கூடாது. ஆனாலும் எல்லா இடத்துலயும் அந்த தக்காளி, வெங்காய கலக்கிற மாரி கலக்கணும். காலையில உருளைக்கிழங்க தனியா செய்து கொடுக்கறதுக்கு டைம் இல்லாதனால, ஒரு 4 உருளைக்கிழங்க உ உரிச்சு தோல் உரிச்சு இதிலேயே ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா கலக்கி, அந்த உப்பு காரம்லாம் அதில ஆட் ஆற வரையிலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதோட நம்ம கருவேப்பில, கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம். புதினாவ நான் அரைச்சு விட்டுட்டேன். நீங்க ஃப்ரெஷ்ஷா புதினா இருந்ததுன்னு சொன்னா, அப்படியே கூட தூவி வதக்கலாம். ஸோ நம்மளோட பேசிக் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம குக்குடு ரைஸ இதில போட்டு, நல்லா கலந்து எடுத்து குடுத்துட்டோம்னு சொன்னா, அருமையான வெங்காயம், தக்காளி போட்டது பிரியாணி மாரி சூப்பரா இருக்கும். வெஜ் ரைஸ்ன்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டா, நம்ம அதிலேயே வந்து உருளைக்கிழங்குலாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ, இதுக்கு தனியா தொட்டுக்கிறதுக்குன்னு தேவையே படாது. வெறும் தயிர் வச்சு கூட சாப்பிட்டுடலாம். உருளைக்கிழங்கு அதிலேயே இருக்கிறதுனால, நம்ம தனியா எதுவும் குடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் அப்பளம் இருந்ததுனால, அத லஞ்சுக்கு குடுத்து விட்டுட்டேன். ஸோ, நம்மளோட அருமையான டொமேட்டோ, பொட்டேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வித் கர்ட் ரைஸ். இதான் இன்னைக்கு நம்மளோட லஞ்ச்.